இருக்க வடிவில் எப்படி இருக்குன்னு பாருங்க பட்டத்தையா. இது வந்து இந்த பட்டத்தின் பேர் வந்து அம்மனின் நண்பன். இது வந்து கோன் அடிக்கும். போன முறை வந்து காத்து மழையால பட்டங்கள் ஏற்றிலாம் போனது 14 பட்டங்களா மாறக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இதுல நாங்க செய்திருக்கோம். வெளிநாட்டுல இருந்து எல்லாம் மக்கள் வருகை தந்திருக்கணும் பாருங்க. விசித்திரமான பட்டங்கள் நிறைய ஏற்றி இருக்கணும். முழுமையாக காணொலியை பார்வையிடுங்க. வணக்கம் வன்னி தமிழ் உறவுகளே. இன்றைய தினம் வந்து வல்வெட்டி துறையில ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற பட்ட போட்டி, அதாவது விசித்திரமான வினோதமான இந்த பட்ட போட்டியில தான் நான் நிற்கிறேன். இந்த பட்ட போட்டியில என்னென்ன பட்டம் வந்து ஏற்ற தயாரான நிலையில இருக்குது என்பது தொடர்பாக முழுமையாக இந்த காணொலியில பார்வையிடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் பார்வையிடுங்கள். வல்வை உதயசூரியன் கழகம், இங்கதான் வந்து இந்த பட்ட போட்டி இடம்பெற இருக்குது. உள்ள நாங்கள் போய் பார்வையிடுவோம். பாருங்க, பட்டங்கள் எல்லாமே வருகை தந்து இப்ப வந்து இதுல வச்சிருக்கணும். முன் பகுதியில ஒவ்வொரு விதமான பட்டங்கள் இருக்கு. இதுல பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லி ஒரு பட்டம் இருக்கு பாருங்க. பெரிய பட்டம் வந்து பாருங்க. இத பாருங்க, சிடுக்க வடிவத்துல வந்து ஒரு பட்டம் வந்து நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கு. 37வது நம்பர் என்று போட்டிருக்கு பாருங்க. இது வந்து இந்த பட்டத்தின் பேர் வந்து அம்மனின் நண்பன். அதாவது ஒரு மனிதர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதாக ஒரு பட்டம் ஒன்று உருவாகியிருக்கான். இது சொன்ன ஆக்சிடென்ட்கள் கூடுதலாக லோரி மூலமாக தான் நடக்குது. மண் வைத்திர அந்த இதால எங்களுக்கு வந்து விளக்குகளால் தெரியாதாலையும் குடி போதையால போன் பய வைக்கிறதால தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அதனாலதான் இந்த பட்டத்தின் பேரே வந்து அம்மனின் நண்பன். இதாலெல்லாம் போட்டிருக்கோம், இந்த படங்கள் போட்டிருக்கோம், அதுக்குரிய இதுகள். இது வந்து இப்போ நார்மலாக சொன்னா இது வந்து இப்போ டிப்பர்ன்றபடியா இது வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து கோன் அடிக்கும், இங்கிட்ட சத்தம் பெறும், அடுத்து வந்து இது வந்து கல் எல்லாம் கொட்ட போகுது. இப்போ மேலே டிப்பண்ணு எல்லாம் மேலே ஏறினா அப்புறம் தான் நடக்கும். இப்போ காற்றும் இந்த முறை கொஞ்சம் குறைவுன்றபடியா என்ன நடக்குன்னு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். காத்து நல்லபடியா இருக்குன்னு சொன்னா அவ்வளவும் நடக்கும். காத்து கூட இருந்தா தான் சரியான முறையில பட்டம் ஏறும். அது இந்த ஃபங்க்ஷன் அவ்வளவும் நடக்கும். நீங்க ஒரு பட்டம் தானா? இது ஒரு பட்டம். ஆமாம், எனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இவங்க இது இதண்டபடியா அந்த ஒரு இது வந்து போட்டிருக்கோம் மக்கள் விழிப்புணர்வுக்காக. கீழையும் போட்டிருக்கோம், கொண்டு போட்டிருக்கோம், என் உயிர் உன் கையில் என்று. சரியாதான் போட்டிருக்கு. வித்தியாசமான ஒரு சிந்தனை. நன்றி. பாருங்க, இப்படி வித்தியாசமான பட்டங்கள் வந்து கொண்டு வச்சிருக்கணும் பாருங்க. இதுல பாருங்க ஒரு வித்தியாசமான நிறைய டிசைன் இருக்கு பாருங்க. இந்த போர்டு எல்லாம் இருக்குது. ஒரு மாடல் வந்து ஒவ்வொருத்தருடைய சிந்தனையையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான சிந்தனையை வந்து இதுல காணக்கூடியதா இருக்கும். டேங்கர் இந்த செட் பிரிஞ்சிடும். ஒரு அடிக்கு ஏறி மேல நிக்க பின்னால ஒரு அடி தள்ளும். அதுவாக ஆட்டோமேட்டிக்கா போகும். டைமிங், அதுக்கெல்லாம் டைமிங் செட் பண்ணி இருக்கிறீங்க, நூல்ல செட் பண்ணிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டைமிங் ஏற்ற மாதிரி நூல்லாம் செட் பண்ணிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பட்டம் வந்து விழாகும். தொடர்ந்து இந்த போட்டியில நாங்க இணைந்திருப்போம். அடுத்தடுத்து நிறைய காணொளிகள் வர இருக்குது, அனைத்தையும் பார்வையிடுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, ஒரு வித்தியாசமான பட்டம். இதுல பாருங்க 24வது நம்பர் வந்து கொடுத்திருக்கு. வித்தியாசமா வந்து செய்திருக்கலாம்.
வணக்கம். நாங்க வந்து வெல்வெட்டெக் என்ற பேர்ல வந்து வருஷம் பட்டம் ஏத்துறோம். நாங்க இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷமா ஏத்தி கொண்டிருக்கோம். இது வந்து வளமையா போன முறை வந்து காத்து மழையால பட்டங்களை ஏத்திலாம் போனது. இந்த முறை வந்து இந்த பட்டத்தை ஏற்றிருக்கோம். இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வண்ணமயமான கல்லு வானத்துல வந்து சிப்பி மாதிரி திறக்கும். திறந்து அதுல இருந்து வந்து 12 ரத்தின கல்கள் வெளியில வரும். மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது மிளிர்றதோட 12 வெளியில வந்ததோட 14 பட்டமா வானத்துல வந்து நிக்க போகுது. 14 பட்டமா பிரிஞ்சு நிற்கும். 14 பட்டமா இயங்கி கொண்டு பாக்கைக்குல ஒரு வண்ணமயமா நல்லா இருக்கும். 2 நூல்ல 14 பட்டமா மாறும். பாக்கைக்குல நோமலா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருந்து உள்ளே இருந்து வெளியில வந்து மொத்தமா 14 பட்டங்களா மாறக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இதுல நாங்க செய்திருக்கோம். இதே மாதிரி போன முறையும் கொண்டு வந்தாங்க பெரிய ஒரு பட்டம். ஆனா ஏத்த முடியாம போயிட்டு அதையும் ஏத்த பார்க்கலாம். அடுத்த வருஷம் ஏத்தலாம் அந்த பட்டங்கள். அது போன முறை நினைஞ்சிட்டு மலைகளால இதுகளால. இந்த முறையும் காத்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் நம்புறோம் நாங்க காத்து இது இருந்தாலும் ஏத்தி. ஏன்னா எந்த காத்துக்கும் ஏத்துற மாதிரி தான் நாங்க பட்டங்கள் எப்பவுமே வடிவமைக்கணும். ஏன்னா எந்த காத்துன்னு நாங்க சொல்லல. அதானே காத்து கூடும் குறையும். அதே மாதிரி இந்த முறையும் கணக்க பட்டங்கள் வந்திருக்கு. எல்லாம் பிரம்மாண்டமான பட்டங்கள். காத்து காணும்னு நினைக்கிறோம். காத்து வந்து கொஞ்ச காலத்துல காத்து கூடும்னு நம்புறோம். முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி இதை பாக்கல உங்களுக்கு விளங்கும் எப்படி என்ன மாதிரி தெரியுது. அந்த இதுக்குள்ள பாக்கல விளங்கும். இந்த பட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து 2-3 மாசத்துக்கு முதலே பட்டங்கள் வந்து கட்ட வலிக்கிட்டு இருக்கணும். சிலர் வந்து 1 மாசத்துக்குள்ள 1-2 மாசத்து அப்படி கடைசி மாசங்கள்ல 9ஆம் மாசம் 10ஆம் மாசத்துல தொடங்கி கட்டுறாக்களும் இருக்கு. சிலோவா வேகமா சிலது கட்டுறாக்கள். சில நேரம் கடைசி கட்டத்துல 12ஆம் மாசம் 11ஆம் மாசத்துல தொடங்கிய கட்டுறாக்களும் இருக்கு. இது வந்து கட்டுறது பிரச்சனை இல்லை. கட்டிட்டு ஏத்தியைக்குல வர்ற சவால்கள்லாம் முக்கியம். ஏத்தியைக்குல சில பட்டங்கள் முறிஞ்சிரும். சில நேரங்களை வளையலாம். பட்டங்கள் ஏறாம இருக்கலாம். சிலது காத்துக்கு அமர்ந்து விழும். அதாவது பட்டத்தை சரியான முறையில கட்டுறதுக்கு தான் இந்த டைம் எடுக்கும். அந்த சரியான முறையில கட்டி அதை நேர்த்தியா எடுத்து அதுல தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரியா இயங்குதோன்றது எல்லாம் பாக்குறதுல வந்து எல்லாருக்கும் சவாலா இருக்கும். அதுக்குத்தான் டைம் எடுக்குமே வழிய. மற்றபடி பட்டம் கட்டுறவங்க வந்து கடன்னு கட்டுவாங்க. ஏன்னா அவங்க கட்டி அவங்க அதுல வெள்ளமா பெற்றிருப்பாங்க. அதனால சும்மா நோமலா பாத்தீங்கன்னா வெல்வெட்டி துறையில வந்து பட்டப்போட்டி என்றாலே ஃபேமஸ். எப்படி பட்டப்போட்டிக்கு 3Dயா அதாவது வந்து 3D அமைப்புல வந்து இங்க வந்து ஏத்துறது தான் ஃபேமஸ். என்னன்னா மற்றெல்லாம் 2Dல நோமலா ஏதாவது படங்கள்லாம் ஏத்துறது. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. 3D மாடல்லயே நல்ல வடிவா தொழில்நுட்பத்தோட இயங்குற மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி வெல்வெட்டி துறையில வந்து இந்திர விழாவும் அடுத்த ஃபேமஸ். இதுக்கும் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி இடங்கள்ல இருந்தும் வந்து எல்லாரும் வந்து இங்க பார்த்தா தெரியும். நெட்வொர்க்கே இல்லாத அளவுக்கு அவ்வளவு சன நெரிசலா இருக்கும். மற்றது இதுகள் நிகழ்ச்சிகள் அதுகள் எல்லாம் போடுவாங்க பின்னேரங்கள்ல. இந்த பட்டப்போட்டி நோமலாவே அந்த இங்க வந்து வித்தியாசமா பட்டம் கட்டுற வல்லுநர்கள் இருக்கிறதாலதான் இது வர முதல் தொடக்கத்துல இருந்த பட்ட போட்டிகளையும் விட இப்ப வர பாத்தீங்கன்னா அது வந்து டெவலப் ஆகி வந்து இப்போ வேற ஒரு பரிணாமத்துல வந்து நிக்குது. அதாவது எல்லாமே இயங்கக்கூடிய மாதிரியும் பெரிய தொழில்நுட்பங்கள் மாதிரியும் 20 அடி 30 அடி என்று பெரிய நீளம் கூடின பட்டங்களாகவும் இப்ப வந்து காணப்படுது. நீங்க பார்க்கலாம். சரி, நன்றி நன்றி. இது என்ன வடிவம்? என்ன வடிவம்? ஒரு வித்தியாசமான வடிவமா தான் இருக்குது. என்ன வடிவம் பாருங்க. என்ன ஒரு டிசைனா இருக்குன்னு சொல்லி பார்க்கவே வந்து அற்புதமா தான் இருக்கேன். முழுக்கவே கட்டமாட்டம் இருக்கு. இந்த இதுலயும் பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இது உங்களுடையான எப்படி கட்டியிருக்கின்ற பாருங்க. ஒரு
வேலைப்பாடு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பட்டங்களை இவ்வளவு உருவாக்கியிருக்கீங்க பாருங்க. இதுலயும் வந்து பாருங்க பட்டங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான உடல்ல வந்து பட்டங்கள் காணப்படுது. இது என்ன பட்டம் தெரியல பாருங்க. பெரிய ஒரு பட்டமா தான் கட்டிருக்கலாம். இது உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு போகலாம். அஞ்சு வாரம் ரொம்ப பிட்டிஸா வந்து கட்டிருக்கணும் பட்டத்தை பாருங்க. எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி இதுலயும் ஒரு டிசைன் வந்து கட்டப்பட்டது. அனைத்து பட்டங்களுமே நல்ல புதிய பட்டங்களாக தான் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு போத்தல் வடிவுல வந்து பார்க்க போத்தல் வடிவுல தான் இருக்குது. சாராய போத்தல் டிசைன்ல தான் இருக்கு போல தெரியுது. எப்படி ஒரு வேலைப்பாடுன்னு சொல்லி பார்க்கவே வந்து அற்புதமா இருக்கு பாருங்க. சற்று நேரத்துல வந்து ஆரம்பிக்க இருக்குது இந்த பட்ட போட்டி. அது மட்டும் இல்லாமல் பட்ட போட்டி முடிவடைந்த பின்னர் வந்து மாலை வந்து இசை நிகழ்ச்சியும் இருக்குது. இந்த பகுதியில தான் இஞ்சால பக்க பகுதி பாருங்க. இந்த பகுதியில தான் வந்து இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்குது. இந்த பகுதியில ஆட்கள் இருந்து பட்டத்தை ஏத்துறத பார்வையிடுற மக்கள் வந்து இந்த பகுதியில இருக்கிறது. நாங்கள் ஸ்டேஜ் வந்து இதுல ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பகுதி தான் முழுமையாக பட்டம் ஏத்துற போட்டியாளர்கள் நின்று கடற்கரை மற்றும் நீளத்துக்கு நின்று இதுல முழுமையாக பட்டம் ஏத்துற ஆக்கள் நிப்பினம். இந்த பகுதியில ஆக்கள் வரல. இதுல பாருங்க அடைச்சிருக்குது. இந்த பகுதிக்கு அங்காலதான் ஆக்கள் பார்வையாளர்கள் இருக்க வேணும். இதுல பின்னுக்கு பாருங்க ஸ்டேஜும் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. இதுல இசை நிகழ்ச்சி வந்து பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி வந்து உண்டாக்கி இருக்கு. பட்ட போட்டி முடிவடைந்த பின்னர் வந்து பாரிய அளவிலான ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கு. இந்தியா கலைஞர்கள் நிறைய பேர் வந்து இங்க பங்கு பெற்றினோம். மக்கள் அனைவரும் கட்டாயம் வாங்க இந்த பட்ட போட்டியை பார்வையிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இசை நிகழ்ச்சியையும் கண்டு களியுங்கள்.